எல்லாரும் நல்லா அப்பாவுக்கு கரங்களை தட்டி. அண்ணா வெடிச்சு பாருங்க, அந்த வெடி சத்தம் இல்ல, நம்ம அடிக்கிற அடியில பாருங்களேன். சாத்தானுக்கு ஒரு நடுக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த நல்ல நேரத்தில் இந்த 3வது நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் மர்ம ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இந்த 2 நாட்கள் கூட்டத்திலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய கண்கள் முன்பதாக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறோம். கரங்களை அசைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. 3வது நாள், இது நம்முடைய கடைசி நாள் கூட்டம். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த கடைசி நாள்ல ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை அசைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா கிடையாது, ஏதோ ஒரு கூட்டம் அல்ல. ஆமே, வாழ்க்கைகளை திருப்புகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் மத்தியிலே கர்த்தர் பெரியவர் என்பதை இந்த நாளில் கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றும் என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? முழு பலத்தோடு நல்லா தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை தட்டி அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேவன் இந்த 3வது நாள் கூட்டத்தில் நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறபடினா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். நல்லா குலுக்கி சிரிச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த அடுத்த பக்கமும் கையை கொடுத்து கேட்கணும். எல்லாரும் முன்ன பின்ன பார்த்து கேளுங்க. உங்க முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அநேகர் முகத்துல பயங்கரமான வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க மேல விதிக்கிற வெளிச்சம் என்பது அது சாதாரணமான வெளிச்சம் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தை கர்த்தர் உங்கள் மேல் வீச பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி நல்லா கவனிங்க. யாக்கோபு ஒரு நாள் தன் சகோதரனை விட்டு தன் குடும்பத்தை விட்டு தனியாய் போகும்போது பெத்தேல் என்கிற இடத்துக்கு வரும்பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். என்ன தரிசனம்னா, வானத்திற்கும் பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இறங்குகிற தேவதூதர்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விலையேறப்பட்ட கிஃப்ட கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கீங்களா? ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு இன்னைக்கு இறங்குகிற தேவ பிரசன்னமும் இறங்குகிற தேவ அக்கினியும் உங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற போகிறது. இதுவரைக்கும் நீ மறைந்து கிடந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஒளிந்து இருந்திருக்கலாம், எலியாவை போல கேரி காற்றண்டையில ஒளிந்து இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக நான் நிற்க பண்ண போகிறேன். நீ பாகாலுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். பாகாலுக்கு முன்பதாக நீ தேவனுக்கு வைராக்கியம் செலுத்தும்படியாய், தேவனை நிரூபிக்கும்படியாய் அந்த கர்த்தருடைய வல்லமை நமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. வாலிப சகோதரனே சகோதரியில், இன்றைக்கு நீ பெற்றுக் கொள்ளக்கூடிய தேவ அபிஷேகம் இன்றைக்கு முன்பதாக இருக்கிற சாத்தானின் கோட்டைகள் எல்லாம், பாகாலின் வழிபடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட போகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி, இனி மறைந்திருக்கிற காலம் அல்ல, உன் வெளிச்சம் பிரகாசிக்கிற காலத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்ற தேவ பிள்ளைகள் எல்லா கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, மறைந்திருந்த காலம் அல்ல, ஒளிச்சிருந்த காலம் அல்ல, ஒதுங்கி கொண்டிருந்த காலம் அல்ல, நெருக்கப்பட்டிருந்த கொண்டிருந்த காலம் அல்ல, ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்த காலம் அல்ல, வெட்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அல்ல. இன்றைக்கு நீ என்னை வெளியரங்கமாக்க போகிறீர். கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் உன்னை எழுப்பி இந்த தேசத்திற்கு, இந்த பூமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஒரு வெளிச்சமாய், ஒரு உப்பாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் என்னுடைய நேரம் வந்துடுச்சு, இனிதான் ஆரம்பம் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் அந்த பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி நல்ல கரங்களை தட்டு.
the Lord. இதுவரைக்கும் நீ உன் குடும்பத்திற்கு பிரயோஜனமா இல்லாம இருந்திருக்கலாம். இனி கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சம் பிரகாசிக்க போகிற நாட்கள் வருகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை கரங்களை எடுத்து கொள்ளுங்க பார்க்கலாம். ஏசாயா 60:1-2 சொல்லுகிறபடி எல்லாமே பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற வெளிச்சத்தில் இருக்கு. ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வரும்படியால் கர்த்தருடைய அக்கினி இன்னைக்கு உன்னை சந்திக்க போகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, என் வெளிச்சம் வருகிற காலம், என் வெளிச்சம் உதிக்கிற நேரம், என் வெளிச்சம் பிரகாசிக்கிற நேரம், இந்த நேரம், இந்த காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களா செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீ அநேகர்கிட்ட போய் தேடி ஒண்ட போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் மேல இறங்குச்சுன்னா நீ யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. உன்னை அநேகர் பார்த்து நீ தேடி போகும்போது நீ வருகிறதுக்கு முன்பதாவே கதவை கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாசலை பூட்டப்பட வந்திருக்கும்படியா கர்த்தருடைய கரம் இன்னைக்கு மேல இறங்குகிறது. உன் வருகைக்காக, உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, என் வருகைக்காக, வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழுபலத்தோட கரங்களை தட்டி அப்பாவுக்கு உன்னை பார்த்து அற்பமா நினைச்சவங்களா உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவு கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்பிச்சுனா இந்த கூட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி யாருக்கு நீ ஆசீர்வாதமா இல்லையோ அதே சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு உயர்வையும் ஒரு கனத்தையும் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை உயர்ந்தெடுத்து நிற்க வைத்து அவரை துதிக்கும் புது பாட்டை அவர் கொடுத்து வாயிலை கொடுத்து நீ அவருடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும்படியாய், நீ அவருடைய பிள்ளை என்பதை இந்த தேசத்திலே கர்த்தர் நாட்டும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டு. Thank you Lord. Thank you Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உனக்கு திறக்க வேண்டிய அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, இதுவரைக்கும் சத்துரு அநேக காரியத்தை அடைச்சு வச்சிருக்கலாம் சுவாமி. ஒருவேளை நோவா பேழைக்குள்ளே ஒரு நாள் அடங்கி இருந்தது உண்டு, அநேக அடங்கி இருந்தது உண்டு, அநேக நாட்கள் அடங்கி இருந்தது உண்டு. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி ஒரு ஜீவ சுவாசத்தை, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீ அடங்கி இருக்கலாம், ஒடுங்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சுகந்த வாசனையை உன் மூலமாக சுகந்த வாசனையை நுகரக்கூடிய காலம் வருகிறது. ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, என் மூலமாய் சுகந்த வாசனையை நுகரக்கூடிய காலம் வருகிறது. வாசனை வீசப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க மகளா. உன் வாசம் உன் குடும்பத்தை கேவலமா பேசுனாங்க பாத்தீங்களா? உன் குடும்பத்தை அற்பமா பேசுனாங்க பாத்தீங்களா? உன்னை கீழ்த்தரமா பேசுனாங்க பாத்தீங்களா? எவன் பேசினானோ அவனே உன்னை பார்த்து உன் வாசனையை முகரக்கூடிய காலம் வருகிறது. இது அநேகருக்கு கிடையாது. தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகளுக்கு உன் வாசனையை நுகரக்கூடிய காலம், இந்த காலம், இந்த நேரம், இந்த ராத்திரி வேளையிலே உன் வாசனையை கர்த்தர் வீச பண்ண போகிறார். Thank you Holy Spirit. எத்தனை பேர் உண்மையாவே விசுவாசிக்கிறீங்க? வாசனையை தேடி வருகிற ஆட்கள் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி, ஆமாண்டவரே, என் வாசனை வீசக்கூடிய காலம் இந்த காலம் அப்பா. இதுவரைக்கும் என் வாசனை அநேகர் அறியாம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் என் வாசனை கெட்டதா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ கொடுக்கக்கூடிய அபிஷேகம், நீ எனக்கு தரக்கூடிய வல்லமை, நீ எனக்கு தரக்கூடிய தேவ மகிமை, என் வாசனையை இந்த உலகத்திற்கு நான் வீச எவனையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால் கூடும். நீ எந்த நிலையில இருந்தாலும்
உன்னை உயர்த்துவதற்கு என் இயேசுவால் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு. மனுஷன் வேணும் உன் நிலைமையை பார்த்து, மனுஷன் வேணும் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உன் பேக்ரவுண்ட பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரியும் ஐயா, இங்க அநேகர் வந்திருக்கிறீங்க. உன் குடும்பம் பின்னால பெரிய குடும்பமா இல்லாம இருக்கலாம், உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். ஒன்று சொல்லட்டுமா, தீர்க்க தரிசனமா, அப்பாவே உனக்கு இருக்கிறார். அப்பாவே அவர் உன் பக்கத்துல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? உன் பக்கத்துல 1000 பேர் வந்தாலும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுக முடியாது. உன் கண்களால் மாற்றம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். அந்த பெரிய பேக்ரவுண்ட் நீ கண்ணீர் வடிச்சனா கோடா கோடி தேவ தூதர்களே உனக்கு அனுப்புகிற பேக்ரவுண்ட் உனக்கு இருக்கு. ஆமென் சொல்ல தேவ பிள்ளைகள் எல்லா கரங்களை தட்டு. உன்னை என் ஆண்டவர் திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல. மனுஷன் ஐயா பேக்ரவுண்ட், அவன் சொத்தை பார்த்து பேக்ரவுண்ட் பண்ணுவான். அவன் சொத்தை அவனை பாதுகாக்காது, அவன் சொத்தை அவனுக்கு பலத்தை கொடுக்காது. நான் சொல்ற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும் உனக்கு பேக்ரவுண்ட் இருந்தா நினைச்சுக்கோங்கள. ஐயா கரங்களை தட்டு. அந்த அப்பா மட்டும் உனக்கு பேக்ரவுண்டா இருந்தா போதும். வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறார், அவனை தனது ஜனத்தை அதிபதிகளோடு. பேக்ரவுண்ட பார்த்துல அப்பா உட்கார வைக்கிறவர் கிடையாது. நீ குப்பையில இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை தூக்கி ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அநேகர் மேல ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருடைய பிள்ளைகளை அப்படி கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பிள்ளைகள் ராஜாக்கள் மத்தியில் உட்கார போகிறார்கள். உன் பிள்ளைகள் அதிகாரிகள் மத்தியில் உட்கார போகிறார்கள். நீ சாதாரணமானவ கிடையாது. உனக்கு வேணா உன் மதிப்பு தெரியாம இருக்கலாம், உனக்கு வேணா உன்னுடைய வேல்யூ தெரியாம இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் மதிப்புள்ளவர். அவருக்கெல்லாம் யாரும் விலையே கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அப்பாவுக்கு நீ பிள்ளைனா உனக்கும் ஒருத்தனும் மதிப்பை போட முடியாது, உனக்கு எவனும் மார்க் போட முடியாது. நீ இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான் சொல்லி ஒருவனும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தெய்வமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிய தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, இதுவரைக்கும் என் மதிப்பு தெரியாம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் என் மதிப்பு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சுவாமி எனக்கு நீரே பெரியவராயிருக்கு. முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்னங்க, மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தூக்கி பேசுவான். கொஞ்சம் அவனுக்கு பிரியம் இல்லைன்னா அவே மனுஷன் நம்மளை மிதிப்பான். ஆமாவா இல்லையா? நான் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. எந்த நிலையில இருந்தாலும் உன்னை வெறுக்காத, உன்னை வெறுக்காத, எப்பொழுது உன்மேல் அன்பமாய் வச்சிருக்கிற, உண்மையிலே பாசமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை இப்பொழுது உன்னை தொடுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு நீ இருக்கிறீர் சுவாமி, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நீ நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லையே, என் கணவர் இருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாம் உன்னை விட்டு போனது உண்டுதான், ஆனா இயேசு உன்னை விட்டு போகவே இல்லையா? ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி, அவர் உன்னை விட்டு போகவே இல்லையா? அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு ஒருபோது விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எத்தனை பேர் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆசைப்படுறீங்க?
சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீ கையை உயர்த்தும் பொழுது நான் பார்க்கிறேன், வானத்தை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். எப்படி தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவருமாய் இருந்தார்களோ, இன்னைக்கு இறங்கக்கூடிய தேவதூதர்கள் வெறுமையா இறங்கவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து எல்லாவற்றையும் உருக்கி போட்டுச்சோ, இன்னைக்கு ஒரு கல் உனக்காக புரண்டு வருகிறது. உன் வாழ்க்கையில எது தடையாக இருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில பாரமா இருக்கிறதோ, எல்லாவற்றையும் நொறுக்கும்படியாய், எல்லா சத்துருக்களை வல்லமை நொறுக்கும்படியாய், எல்லா சத்துருக்களை சாம்ராஜ்யத்தை நொறுக்கும்படியாய் அந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த கல் உனக்காக புரண்டு வருகிறது. இப்பொழுதே உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்புகிறது. ஆனா இந்த கூட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையில அவர் எப்படி ஜெயிச்சு பிதாவின் வலது பாரிசத்தில் சர்வ வல்லமையாரோ வீற்றிருக்கிறாரோ, அதே ஜெயம், அதே கிருபை, அதே வல்லமை, அதே பவர் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். பூமியில் எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் கண்களுக்கு முன்பதாக செய்து நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் உன்னை நிரப்புகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோர்வான ஆவியை நீக்கும் தூயர ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. எல்லாரும் சேர்ந்து சோர்வான ஆவியை நீக்கோ தூய ஆவியை அகற்றோ கண்ணீர் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. எல்லாரும் சத்தமா So
இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவே இயேசு. சத்தத்தை உயர்த்தி நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தொடுகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை கூப்பிடுங்க எல்லாரும். நீ ஆராதிக்கிற வேளையிலே உனக்கு வாழ்க்கையில இருக்கிற பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் சத்தமாய் தட்டிய அந்த ஆண்டவருக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பத்தால் பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் இதுவரைக்கும் நீ பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த கிருபையையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையையும் இப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய காரியம் தொடங்குகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைங்க நல்லா கரங்கள் அசைச்சு, எல்லாரும் கரங்கள் அசைச்சு அப்படியே வானத்தை நோக்கி பார்த்து, அப்படியே வானத்தை நோக்கி பார்த்து ஐ லவ் யூ டாடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா ஐ லவ் யூ டாடி, தேங்க்யூ லார்ட், எனக்காக நீர் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நீ செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கையா இருக்கலாம், உயிரில்லாத வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இறங்கக்கூடிய தேவ அபிஷேகம் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தெய்வ வல்லமை நிரப்பி அன்றைக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க தேவனுடைய வல்லமை இறங்கின பொழுது அங்கு ஒரு மகா பெரிய சேனையாய் கர்த்தர் மாற்றினாரோ, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை அப்படி கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லா கரங்களை தட்டி ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நான் ஒரு மகா பெரிய சேனையா, ஒரு மகா பெரிய சேனையா இருக்கக்கூடிய காலம் வருகிறது. இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு நேரம். நேற்றைய கூட்டத்திலேயும் முந்தின நாள் கூட்டத்திலையும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? சாட்சி கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம் கரங்களை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இப்ப சாட்சி சொல்லணும். இதை கர்த்தரை மகிமைப்படுத்துற முக்கியமான நேரம். அநேக அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில செய்தாராமே. சாட்சி சொல்றவங்க தயவுசெய்து சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எதுக்கு இந்த மாதிரி சாட்சி நாங்க கூப்பிடுறோம்னா, இதை பார்த்தாவது உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல இருந்து சுகத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளணும் வந்திருக்கிறீங்க? ஆமென். உண்மையாவா? நீங்க கையை தட்டுங்க பார்க்கலாம். இப்பவுமே அந்த கரம் கிருபை உங்க மேல இறங்கி வரப்போகுது. உடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகுது. உடைய கிருபை உங்க மேல இறங்கி வரப்போகுது. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு 5 வருஷமா இந்த கழுத்துல கட்டி இருந்துச்சு. எத்தனை வருஷமா சொல்லுங்க? 5 வருஷமா இருந்தது. அவங்க அம்மா வந்து நீங்களும் வந்துருங்க. 5 வருஷமா டாக்டர்ஸ் எல்லாம் போய் வந்தாங்க. டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட்டத்துக்கு வந்து நம்ம ஜெபிச்சோம். அடுத்த நாள் காலையிலே டாக்டரை போய் பார்க்க போயிருக்காங்க. டாக்டர் சொன்னாராம் கட்டி இல்லைன்னு சொன்னாராம். கரங்களை நல்லா கரங்களை தட்டி. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, அவங்க பிள்ளைக்கு நடந்ததை. வாங்க முன்னால வாங்க, முன்னால வாங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 5 வருடமாக கழுத்துல ஒரு கட்டி இருந்துச்சு. கழுத்துல இந்த இடத்துல. அதனால அவன் என்ன செய்யலாம் முடியாது. அதாவது முதல்ல கொஞ்சம் டாக்டர்கிட்ட பார்த்தோம், கேட்கல. அப்புறம் இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வளர்ந்துட்டே வருது அப்படின்னா. கட்டி வளர்ந்துகிட்டே வருது. சரி, அதனால கட்டி இருக்கு சாப்பிட முடியாதோ? அதாவது கொஞ்சம் திண்மமான பொருட்கள், கடினமான பொருளை சாப்பிட முடியாது. கஷ்டமான பொருள் இந்த தண்ணி ஆகாரம் ஈஸியா போயிடும், லிக்யூட் ஐட்டம். இது வந்து கஷ்டமான பொருள் என்ன செய்ய முடியாது சாப்பிட. எல்லாம் அப்படியே சாப்பாடே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க பாருங்களேன். இப்ப 2 மாதமாக ரொம்ப ரொம்ப அதிகமான பிரச்சனை. 2 வாரமா ரொம்ப பிரச்சனை. 2 மாசமா ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. சளியும் பிடிச்சிடும். அப்புறம் தொண்டையில ரொம்ப வலிக்குது அப்படிமா. எத்தனை படிக்கிறா? 9th படிக்குது. சரி, இப்போ என்னமா உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஜோமனுக்கு முன்னாடி வந்தாங்க. ஜோமனை வந்தாங்க. அப்புறம் ஜோம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தோம். கட்டில அப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்தோம். அதாவது வீட்டுக்கு போய் அம்மா சொன்னா டார்ச் அடிச்சு பார்த்தாங்களா? பார்த்தாலே தெரியுமா வாய்க்குள்ள டார்ச் அடிச்சாலே? உயரமா தெரியும். உயரமா தெரியுமா? போய் பார்த்திருக்காங்க. டார்ச் அடிச்சு பார்த்தா காணும். நான் நேற்று சொன்னேன் தானே, உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு ஒருவேளை மனுஷன் போராடி இருக்கலாம், ஒருவேளை வியாதி போராடலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். ஆமென் சொல்ற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி, இந்த பிள்ளைக்கு அற்புதத்தை செய்தவர், காணாமல் போன படினவர், உன் வாழ்க்கையில எதை மாற்றணுமோ, எதை மறைக்கணுமோ, எதை உடைக்கணுமோ அதை கர்த்தர் உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க மாத்திர கரங்களை தட்டு. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது கட்டி காணும். இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ்ட போய் தெளிவா பாத்துருமேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாங்களா? டாக்டர் சொன்னார கட்டி காணாம போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சுகம் கொடுத்திருக்கிறார். 5 வருஷமா இருந்த கட்டியை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. 7 வருஷமா இருந்துச்சோ? சரி, மறந்துட்டாங்க நினைக்கிறேன். சரி, 7 வருஷமா இருந்த கட்டியை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இதெல்லாம் கேட்கறதுக்கு? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நேத்து தாமா சொன்னாங்க, சொல்ல முடியாத வேதி ஆண்டவர் தான் சுகம் கொடுத்துட்டார்ல, இனிமே சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்கம்மா. எனக்கு 19 வருஷமா தீராத ஏதி. நேத்து என்ன வியாதின்னு சொல்லிருங்க. சொல்ல முடியாத என்ன? அதான் சரியாயிடுச்சுல, இனிமே சொல்றதுக்கு என்ன? மூலமுளை ஏதி. மூலமுளை தெரியுதுல்ல உங்களுக்கு? புரியுதா? சொல்ல முடியும். அதான் சரியான பிறகு சொன்னா என்ன? ஆமாவா இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்களேன். போயிட்டு போன பிறகு சொல்லலாம். 19 வருஷமா இருந்த வியாதி என்னமாச்சு உங்களுக்கு? நல்லா விடுதலை.